ஆமா. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்? வள்ளி மாவோட சேர்ந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போறோம். உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ போற இடத்துக்கு என்ன சொல்லிட்டு போறியா? அப்ப நானும் போனாதானே சொல்ல. மூடிட்டு உட்கார்றா முதல்ல. ஆமா, காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு அப்படி இருந்துச்சு. எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கும். இனிமே அதை நிமித்தி நான் நெளிவு பார்த்து பாத்திர கடையில கொடுத்து பேரு வெட்டி ரொம்ப சிரமம். இன்னும் எந்த பேருமே வெட்டல நான். முருகன் மாமா சொல்லுமா. காவலுக்கு போறதுக்கு முன்னால என் மனசோட ஆசையை ஒண்ணு ஒன்னா எடுத்து செப்பு வேணாம். சொல்லு பார்க்கலாம். நான் ஒண்ணு ஒன்னா எடுத்து செப்பு வேணாம். நீங்க அடிப்பான் பாருங்க. இப்ப அடிக்க மாட்டேன். ஆமா நே மைச்சலுக்காரனே இங்க வாங்கண்ணே. இங்க வாங்க. இங்க அம்மளி கொஞ்சம் இங்க உட்காருங்க. எங்க போனீங்க நீங்க? எங்க போனீங்கடி அழகி? ஏண்டி தங்கப்பிள்ள எங்க போனீங்க? இங்க என்னைய விட்டு அங்க யார பார்க்க போனேன்? பாலிமேத்து ஒண்ணுக்கு போனது தப்பாமா. ஒண்ணுக்கு போனாலும் நீ என்னையத்தான் கூட்டிக்கிட்டு போகணும். ரெண்டு பேருமே ஒன்னா எதிர்த்தாப்புல உட்காந்து ஒண்ணுக்கு இருக்கணும். சரியா? எக்கோ வைங்க முதல்ல. உனக்காண்டி நான் ஃபுல் மேக்கப்போட வந்திருக்கேன். பத்தியா எதுலடா வருது? குயிலுக்கு போ கோபுரமானதுன்னு மஞ்ச வெயில் பட்டு மண் குடிச மாளிகையானதுன்னு.
யாருக்கு வண்டி சூப்பரா இருக்கு. என்னம்மா? இல்லை உங்களுக்கு வண்டி தான். அப்படியா? சும்மா சொல்லாத. ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. எனக்கு என்ன குறைச்ச? என் வீட்டுக்கு போய் அந்த கும்பாபிஷேகம் பண்ணா நீ வேடிக்கை பார்க்க கொண்டே விடுவேன். ஆமாம் மாமா கிடாத்து இருக்கு. சொல்லுமா, உனக்கு ஏன் கிடாத்து இருக்குன்னு பேர் வந்துச்சு? அத்தடி கை ஞாபகம் வச்சிருக்கியா? வேடாப்பா. ஏய் வாய மூடியா முதல்ல. ராசாவே உன்னையை விட மாட்டேன்.
பார்த்து சத்தம் போட்ட வீரன் நீ மட்டும் சரிதானா மாமா 4 பேர் ஆக்க பார்க்கலாமா சூப்பர் சூப்பர் நீ மட்டும் சரிதானா மாமா நீங்க 4 பேரும் கொஞ்சம் மூடிக்கமா அவ்வளவுதான் வீரத்தை பாரு நான் நினைச்சா மலையே வளர்த்து மாறி ஓடி ஆளான அல்முதலா யாரோ நீ நினைச்சது இல்லை மாமா நான் உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டேன் ஏனான்னு சொல்லிடுறியடி சும்மா வெறுவாய கண்ணீர்களே ஆளுங்களை கட்டிக்கிட்டா இதற்கு புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே சோறான தை மாசம் மச்சானே ஆகாது ஆகாது ஏ உள்ளே இது சோறான தை மாசம் மச்சானே ஆளான நாள் முதலாம் ஓடி இழுத்து ஆளான அல்முதலா யாரோ நீ நினைச்சது இல்லை குடு ஏய் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்னமா பண்ற நீ சீட்டு கோத்தா புருஷனுக்கு வந்திருக்கு கூலிச்சாமி இப்ப குலுக்கு சீட்டுலாம் போடுறியா குலுக்கு சீட்டு மாத்த சீட்டு வார சீட்டு சரி, சரி. பிடி சீட்டு எல்லாமே இருக்கு ஆனா என்ன பண்ணத்துக்கு நீங்க நினைக்கிற ஐட்டம் மட்டும் இல்லைங்க அது இருந்துச்சுன்னா நம்ம ரேட்டே ஓவர் ஆமா 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 கூலிச்சாமி நீ என்னதான் ரொம்ப அங்கே வரும் படுத்திருக்கால ரொம்ப அவசப்படுறாரு ஏடி நல்லா இருந்தா தாலியை போடுற நல்லா இல்லைன்னா கோமா வந்து தாலியை அத்து வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துடுற ஆமா தாலியை காண உன்னை பார்த்தோன்னா குளிச்சாமிக்கு யாரும் உங்களை மாதிரி சேர்த்தியா எச்சி புத்தி வரத்தானே செய்யும் எப்படி இருக்கா பொண்ணு கூலிச்சாமி எப்பேற்பட்ட ஆளுன்றீங்க எவ்வளவு அழகா இருக்கா ரோட்டுல ஒரு வெள்ளை பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி கீழே போடுங்களேன் அதை எடுத்து 2 நக்கு நக்குவேன் அடியே நான் மட்டுமா நக்குறேன் இருக்கிற ஊரமே நக்குறாங்க நக்கத்தானே நல்லா இருக்கும் என்னையா இவ்வளவு அழகா இருக்கு முதல்ல எத்தனை ரூம்ல தங்குற என்னன்னா ரூமுக்கு ராக்கி நினைச்சியா சொல்லு நான் ஒரு நாளைக்கு வந்து பிஞ்சு போகிறதுக்கு நாளைக்கு நான் வரேன் உன்னை பார்த்துட்டு வரேன் ஏன்னா நீ பார்க்க மட்டும் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வேலை நறுச்சுருக்குன்னு இருக்க நீ நினைக்க மாதிரி இல்லை குளிச்சாமி நீ நினைக்கிறது வேஸ்ட்டு சொல்றி நீ என்னதே ஒத்து ஒத்து என்கிட்ட கிட்ட நெருங்கி வந்தாலும் சரி உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்கோ அதுவே என்கிட்டயும் கிடக்குது ஓ மாலை கிடச்சிருக்கு அப்படி இருக்கியா போடா நாசம் பத்து போறவனே ஏடி உன் முன்னாளுக்கு பின்னால வாரு ஏப்பா இது நல்லா தான் இருக்கு ஜில்லுன்னு இருக்கு பெட்டிக்கார உங்க மோத்துக்கான பாத்துக்கிறீங்க சட்டை லவுக்கு போல கிண்ணுங்க எப்படி அளவு கொடுப்பியா நான் டெய்லர்ட்ட போய் முண்டமா நின்றுவேன் எடுத்துக்கண்டு அதனாலதான் டைட்டா தைக்கிறான் நான் ஒரு டெய்லர் வச்சிருக்கேன் வா நல்லா பின் பொருட்கள்லாம் நல்லா வச்சு செய்வேன் உன் டெய்லரை கிழிஞ்சு போன இது அன்றாயிரம் தைக்க சொல்லு அதேப்பா அது இந்த டவுன் பஸ்ஸில் ஏறிடாத ஏன் பாரத்துக்கு லக்கேஜ் போட்டாலும் போட்டுருவாங்க விளக்க மாதிரி பிஞ்சு போகும் என்னன்னா லக்கேஜ் போடுற மாதிரி நான் சம்பளத்தில் வந்திருக்கேன் ஒவ்வொன்றும் பால் மாடு மாதிரி தெரியுது அதுவே சும்மா இருக்கு எனக்கு என்ன வலிக்குது குளிச்சாமி நான் வயசுக்கு வந்ததுலேருந்து ஆம்பளை முகத்தையே இன்னும் பார்த்ததில்ல தெரியும் ஏய் ஆம்பளை வாடை எனக்கு ஆகாதியா நாங்கள்லாம் இன்னைக்கு கண்ணி மாடு சாணியை சுற்றி நான் இருக்கேனா சரி சரி அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னா நீ பாத்ரூமுக்கு போகிற ஆள் தான் போல விளக்க மாதிரி பிஞ்ச போது பார்த்துக்க உனக்கு வெக்கங்கட்ட சிரிக்கி நாங்கள் இன்னைக்கு காட்டுக்குள்ளே காவலுக்கு போகிறோம் கன்னி பெண்களாக சேர்ந்து போகிறோம் நீ வேணாம் ஏ தோழி வாடி கண்டார ஓலி வாடி சரியா இங்கிட்டு வா என்ன ஏய் நீ ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை என்னமா பேசுறிய போறாமணி எங்கே கையை வச்சு தடவுற என்ன தலையில் வேற வேற மாதிரி எல்லாம் மின்னுது என்ன எல்லாம் பிளிப்பு காடா மீசோவா எல்லாம் என் புருஷன் எடுத்து போட்டது உனக்கு என்ன வலிக்குது எந்த புருஷன் எனக்கு புருஷங்களுக்கு காளிகைத்த காணும் என்ன எதத்தான் நான் கேட்க முடியும் என்ன நீயும் நானும் பொம்பளையா இருந்து எதுக்காக போகுது அதுல என்ன சந்தேகம் உனக்கு இப்ப வருத்தப்படுற மாதிரி செஞ்சிட்டாஞ்செடி யார் செஞ்சது வாழ்க்கையே வெறுத்துடலாம் போல எனக்கே அப்படித்தான் இருக்கு இப்ப சொல்லு எனக்கு உனக்கும் இந்த ராசியே கிடையாது இல்லடி அப்படி பேசாத உனக்கு எனக்கு சின்ன வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம் இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல மாதிரி பிஞ்சு போயிடும் உன்னோடய வச்சுக்க
அந்த கர்மம்லாம் எனக்கு வேண்டாம். அப்படிலாம் பொழைச்சு அந்த காசை வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஐயோ நீ என்ன பண்றேன்னா உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும். சரியா? உள்ள வச்சா தானே பண்ண முடியுது. ஐயோ கர்மம் முடிச்சவளே, நீ நம்ம எங்க போறோம்? யார்கிட்ட போறோம்? காவலுக்கு போறோம். காவலுக்குள்ள ஆள் வருவாங்களா? ஆமா, காட்டுக்குள்ள வயசுக்கு வந்த பெண்கள் தான் காவலுக்கு போகணும்னு இருக்காங்க. நான்லாம் சத்தியமா வயசுக்கு வந்துட்டேன். நான் நம்ம இல்ல. நீ வயசுக்கு வர மாட்டே எனக்கு தெரியும். ஏன்? அது பிளாஸ்டிக் எங்கிட்டு வருவேன்? ஏய் ராதாச்சல் என்னடே வயசுக்கு வரலாம் ஈஸிடி. கவலைப்படாத. எப்படி? நீ 2 நல்ல வயசுக்கு வரலாம். எப்படி? உங்க வீட்டுல மாடு இருக்கா? இருக்குல்ல. எத்தனை மாடு இருக்கு? 4 மாடு வளர்க்குறேன். 4 மாடு இருந்தா நீ வயசுக்கு வந்த மாதிரி. என்ன சொல்ற? மாடுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்ல. இல்ல. மாடு கிட்ட முளைக்குச்சி இருக்குல்ல? இருக்குல்ல. இருக்கு. 2 நாளைக்கு அதை வச்சு என்ன பண்றது? ஒரு 4 நாளைக்கு இருக்கு வச்சு திணிக்கிறது. சங்க அத்து புடுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. அங்க இருந்தா உடனே நான் மிஞ்சிருக்க மாட்டேனா? சரி, காவலுக்கு போறோம். ரொம்ப கண்ணு கருத்தமா இருக்கணும். என்கிட்ட பேசுற மாதிரி அம்மாட்ட விளையாடுத்தனமா எதுவும் பேசக்கூடாது. அம்மா நல்லா இருப்பாங்க. அம்மா வருவாங்க. அம்மா சூப்பரா இருப்பாங்க. உங்க அம்மா வீட்டுல பிள்ளைல பத்து கிடக்கு. எங்க அம்மா இழுக்காத. எங்க அம்மா உனக்கு என்ன வேணும்? அம்மாச்சி முறை வேணும். நோ 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 நோ. அம்மா வராங்க, வள்ளியே வராங்க. நீயே எனக்கு அம்மா முறைக்கு வேணும். அம்மா பாட்டிமா நீ பாட்டி அம்மம்மா மேகங்கரு கையிலே பிள்ளை மேகம் குளிருதொடி மேகங்கரு கையிலே பிள்ளை மேகம் குளிருதொடி நண்ப தோழியே, நலமா இருக்கீங்களா? அவளையும் சேர்த்துக்கங்கம்மாப்பா உங்களோட. என்ன ஒரு அழகு! பெண்ணுக்கு பெண்ணை பேராசைகளும் பேர் அழகிடி. உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட வரல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. அப்பா பாத்தீங்களா? பாத்தி. என்ன டெய்லி இந்த டயலாக் வந்தமே? இல்லையா? சரி கிட்ட அப்பா பாத்தீங்களா? எந்த புலிக்கால சொன்னா? அதானே. உடனே நீ அதெல்லாம் வேற மாதிரி நினைக்கல. நான் தான் பார்த்தல இந்த ஊடகத்தின் மூலமாக எல்லாத்தையும். சரி கிட்ட அப்பா வந்தாங்க. விபத்தை சொன்னாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து வேள்விமலை காட்டுக்கு சென்று வானம்பாடி கூட பட்சிகள் எல்லாம் காணும்பாடி விரட்ட வேண்டும் அப்பா சொல்லிருக்காங்க. ஆளுலம் சோ என்ற வந்தமா வேலையை பார்த்தமா போறோம். அகாரம் அகாரம் எல்லாத்தையும் எதுக்கு எந்திரிச்சு போய் சொல்றீங்க? அவளுக்கு ஒரு மாதிரி எந்திரிச்சு பட்சிகளை தான் வெட்டணும் சொன்னேன். இவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம எங்க போய் வெட்டுறது? பட்சி அவங்க தானே. சரி கிட்ட மேல பேசிக்கிட்டு இடத்துக்கு வந்தாச்சு. இடம் ரொம்ப அழகா இருக்கு. வள்ளிக்கிற போல ஆசையா இருக்கு. கண்டிப்பா. யாரா இருக்கு எப்படி இருக்குன்னு யாரா இருக்கு எப்படி இருக்கா? வாங்க வாங்க. ஏய் காவடி எப்பலாம் கலட்ரி. ஒரு நாள் பார்க்கலையா பாத்தியா?
அது இல்லடி மனசுல உள்ள ஆசைகள். அதனால இடத்துல உள்ள ஆசைகள் எல்லாம் மனசுல உள்ள ஆசைகள் இடத்துல உள்ள வள்ளிப்புகள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. மலைகள்லாம் அழகா இருக்கு. பச்சை பச்சையில புல்வெளி கூட்டங்கள் ரொம்ப அழகா இருக்கு. மலர்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஏய் அங்க வந்தடி இங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்க? எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா இந்த இடத்துல? இந்த மலைகளும் மருவிகளும் பார்க்கல மான்களும் இங்க மயில்களும் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு தெரியுமா? கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளவு ஒரு அழகா வர்ணிக்கிறான். சொல்லுங்கம்மா. மயிலாடும் பாரு கவுட்டுக்குள்ள ஓட பாடாதடி. மயிலாடும் பாரு பக்கத்தில ஓட எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? கண்டிப்பாக நீங்க இந்த வேலையை பார்க்கணும் ஒருத்தர் கட்டளை இடுவது காட்டிலும் நம்மளுக்கு பிடித்த வேலையை நாமளே செய்வது எவ்வளவு சந்தோஷம். அதனால இப்படிலாம் இடத்த பண்ணிச்சுட்டே இருக்கலாம். இதை விளையாடணும் போல ஆசையா இருக்கு. இன்னைக்கு தான் எனக்கு இப்படிலாம் தோணுது. விளையாடுவோம். நம்ம விளையாடாம யார் விட போறா? 3 பேரு பெண்களா சேர்ந்திருக்கோம். வாங்களே 3 பேரு பிள்ளை பத்து அது கடினமான வேலைடி. வேற ஏதாவது விளையாட்டு சொல்லுங்க. அப்பனா கும்மி அடிப்போமா? கும்மி அடிச்சா விளையாட்டா? விளையாடுவோம். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கு ஒரு இது கும்மி, ஆண்களுக்கு ரம்மி. ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, விளையாடக்கூடாது. அதெல்லாம் காவல்துறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆன்லைன்ல விளையாண்டா நல்லதுதான். அரசாங்கமே ஆன்லைன்ல விளையாட சொல்றது என்ன? தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நானே 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 தன்னே நானே
ரெண்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. வர வர உன் போக்கெல்லாம் சரியில்லை. அதனால நிறைய கூட்டமா பட்சிகள் வந்து விட்டது. பச்சி வந்தா சட்னி வச்சு தொட்டு தும்பா. அந்த பச்சி இல்லம்மா, பறவை கூட்டங்களும் வந்து விட்டது. வெட்டலாமா? வேற எங்கேயும் போன மாதிரிலாம் இருக்கு. அம்மா சின்ன பிள்ளைலாம் சேர்ந்துருக்கோம். புள்ள தூங்குறாங்க நினைக்காதீங்க. நல்லா சொல்லுமா. தூக்கத்துல கேட்டுக்கிருக்காங்க. ஆமா நீ நிறைய தலையில எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. அந்த பறவை எல்லாம் கொடுத்த மாதிரி இல்ல 4 பேர் தான் நிறைய தலை. அந்த 4 கொசு கட்டல 4000 பேர் பார்த்தாச்சமா. அது கொசு ஊசி. அது பாரு எங்க அண்ணன் யூடியூப் மூலமாக எத்தனாயிரம் பேர் பாப்பாங்க. அது உண்மைதானே. அது அந்த உணர்வு தான் நம்ம தூண்டுது. இப்ப இந்த வேலை எல்லாம் நடக்குது. சரி உணர்வோட உணர்வா நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்தணும்ல. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேரும்போது பழுப்பு எரியாது. அப்படி இல்லடி, அது அழகு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேரும்போது பழுப்பு எரியாது. அது என்னடி அப்படி? ஆணும் பெண்ணும் சேரும்போது பழுப்பு அமர்த்திடுவாங்க, இருட்டா இருக்கும். நீ எங்கேயோ பாத்துருக்க. சரி கேட்டல ஆடிப்பாடி வேலை செய்யலாமா? ஒரு ஆடத்தை ஒரு ஆடிப்பாடி வரணும். கூடலூரே குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த கூடலூரே குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி வாசை கொத்தமல்லி காமா கொந்தமல்லி வாட பிடிக்க வந்த புள்ளே
அழகு என்னம்மா என்னடா இந்த பிள்ளைக்கு வேற ஒண்ணும் இல்ல சரி பிரஷர் இருந்தா அப்படித்தான் சரி கிட்ட அழகு அமிர்தம் நஞ்சு சரிங்கம்மா அளவோடு எல்லாமே பறிக்கலாம் ஆனா இப்ப பச்சைகளை வெட்டலாமா ஆமா அண்டங்களா தரக்களை ஓடி போங்க அழகான பச்சைகளை ஓடி போங்க என்னடி ஒண்ணுமே அசைய மாட்டுது இலையும் கூட அசையலடி அது உண்மை இல்லையா இது வேலிமலை சேனல் அதனால இந்த இடத்துல யாராவது தவரசிகள் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் வருவாங்க அதனால வந்தவருக்கு தகுந்த ஒரு உபசரி போட்டுக்கலாம் ஆலவளம்